பிரைஸ் தி லார்ட். ஷார்ட்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த புனித யாருன்னா புனித ஆகத்தா. இந்த ஆகத்தான்றவங்க வந்து ஒரு மிகப்பெரிய புனிதை, ஒரு இளம் கன்னி. இவங்க வந்து 231 ஏடியில் வந்து பிறந்த ஒரு கன்னி. இவங்க வந்து ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட தாய் தந்தையர் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள். அதனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லா வசதிகளுடனும் பெரிய பணக்கார குடும்பத்தில் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ரோமன் மேஜிஸ்ட்ரேட், அதாவது நீதிபதி இல்லை ஒரு ஒரு ஆட்சியாளர் வந்து இவங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்து இவங்க மேலே ரொம்ப ஆசை கொள்கிறாரு. ஆசை கொண்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அவர் பேர் வந்து குவிண்டேனியஸ்ன்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து திருப்பி திருப்பி வந்து இவர் டைரெக்டாகவும் பேசுகிறாரு, பெற்றோர் மூலமாகவும் வற்புறுத்துறாரு. பலவிதமான முயற்சிகளை வந்து அவர் மேற்கொள்கிறாரு. ஆனால் ஆகத்தாம்மா வந்து அது கொஞ்சம் கூட அதுக்கு வந்து விருப்பப்படவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து சிறு வயதிலேயே வந்து அவங்களோட வாழ்க்கையை இயேசுக்காக அர்ப்பணிச்சாங்க. இயேசுக்காக மட்டுமே வாழணும், இயேசுவில் இயேசுக்காக அப்படின்ற ஒரு ஒரு கற்பு நெறியோடு வாழணும்னு நினச்சி வாழ்ந்த ஒரு நிதை. அதனால் இவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது வந்து அவங்களோட 15வது வயசில். அவங்களும் விடாமல் ஊடாடுறாங்க. ஆனால் அந்த அந்த ரோமன் அஃபிஷியலும் வந்து விடவே இல்லை, இவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப எரிச்சலாகி என்ன பண்ணுறாரு, இந்த ஆகத்தாவை வந்து சிறையில் அடைக்கிற சொல்கிறாரு. அந்த மாதிரி அவங்களை அடித்து டார்ச்சர் பண்ணால் அந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காகவாது கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு நினச்சி அவங்க ரொம்ப அவரை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு காயங்களில் போட்டு பெரட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பலவிதமான சாட்டையடிகள், இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு. இதோட உச்சக்கட்டமாக வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட 2 மார்பகங்களையும் வெட்டி துண்டாக்குறாங்க. துண்டாக்குனது அன்றைக்கி அவங்க ரொம்ப வேதனையில் துடிக்கிறாங்க. துடிக்கும் போது அன்றைக்கி நைட்டு வந்து அவங்களுக்கு புனித ராயப்பர் கனவுல தோன்றாரு. காட்சியாக தோன்றி அவர் சம்மனஸ்களோடு வந்து தோன்றி அவங்களுக்கு காயங்களெல்லாம் குணப்படுத்துகிறார். அந்த சிறையில் ஏற்பட்ட எல்லா காயங்களும் அவங்க உடம்புல இருந்து மறையுது. எப்போ பார்த்தாலும் கடவுளோட நினைவிலேயே அவங்க இந்த சிறையிலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு 15வது வயசில் நடக்குது. ஆனால் இவங்க ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த பக்தியின் காரணமாகவும், இவங்க அவர் மேலே வச்சுருந்த முழு நம்பிக்கையின் காரணமாகவும், இவங்க வந்து 19வது வயசுலேயே வந்து தன்னோட உயிரை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது இவங்களோட அந்த ஹிஸ்ட்ரியில் இவங்க வந்து எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்கன்றது டீட்டெயில் இல்லை. பட் ஆனால் இவங்க 19வது வயசில் இறந்துருக்காங்க. இவங்கள வந்து 2 முக்கியமான விஷயங்கள் வந்து இவங்கள நினைவு பண்ணப்படும். இவங்களோட படங்களில் பார்த்திங்கன்னா, இவங்களோட கையில் ஒரு தட்டில் இவங்களோட வெட்டப்பட்ட 2 மார்பகங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் இருக்கும். இன்னொன்று வந்து மிராக்கிள் ஆஃப் மவுண்ட் எட்னான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். அது என்னன்னா, மவுண்ட் எட்னான்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை வந்து அவங்க அந்த சிசிலி நகரில் வந்து எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த எரிஞ்சுன்னு இருக்கிற அந்த மலையிலேருந்து வர குழம்புகளால் ஊர் அழிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ இவங்க தலையில் போட்டிருந்த அந்த துணி இருக்குல்ல, அந்த துணியை வச்சு ஒரு ஊர்வலம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஊர்வலம் கொண்டு வரும்போது அந்த எட்னா தீ வந்து அடங்குது. அந்த எட்னா எரிமலை வந்து அடங்குது. இதன் மூலம் வந்து இந்த 2 மிராக்கள், அதாவது ஒன்று வந்து அவங்களோட பிரஸ்ட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து அந்த அந்த ஏற்கனவே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வெட்டுக்காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு. அது ஒரு புதுமை. அடுத்தது வந்து இந்த எட்னா புதுமை. இது 2மே வந்து அவங்கள நினைவு கூர்ற மாதிரியான ஒரு செயல்களாக இருக்குது. இவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ், குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ், ரேப் விக்டிம்ஸ், அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கு அடுத்தது வந்து சிசிலி, கெட்டனியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அப்புறம் வெட் நர்ஸுங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாவலி, அதுக்கப்புறம் வந்து நிறைய சிறு சிறு ஊர்களுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஃபயரு, டார்ச்சரு, கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் வந்து இவர் தான் வந்து பாதுகாவலி. யாரெல்லாம் கொடுமையால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பாதுகாவலி. அவங்க இவங்கக்கிட்ட வேண்டனாக்கா அவங்களோட இதிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி வந்து இவங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு எப்படிலாம் வந்து நடந்ததுன்னா, பொண்ணு ராயப்பர் வந்தாருன்னு சொன்னோம். இன்னொன்று இவங்களை நெருப்பில் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த நெருப்பில் போடுற அன்றைக்கி மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு, அந்த பூகத்தினால அந்த தண்டனை வந்து இவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுது.
அந்த மாதிரி இவங்களோட லைஃப்பில் நிறைய புதுமைகள் வந்து ஆண்டவர் வந்து செயல்படுத்துகிறாரு. இவங்களோட திருவிழா வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. இவங்களோட திருவிழாவை வந்து ரோமன் கேத்தலிக் கேனன் மாசஸில் வந்து போப் கெகோரி 1ஆம் கிரெகோரியால் இன்க்ளூட் பண்ணப்படுது. இந்த 1ஆம் கெகோரின்றது தான் இந்த கிரெகோரி த கிரேட்னு சொல்லக்கூடியவர். இவங்களோட ரிலிக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு புனித ஆகத்தா. இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த புனிதரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.